இந்தியாவில் இருக்கிற பல கிராமங்களில் பல விதமான மர்மங்கள் இருக்குது. அப்படி எந்தெந்த கிராமங்கள் மர்மமான முறையில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிற சிவமோகா அப்படின்ற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சான்ஸ்கிரிட் தான் பேசுவாங்களாம். கர்நாடகாவோட அரசு மொழியாக இருக்கிற கன்னடத்தை விடுத்து இங்கே வசிக்கும் மக்கள் அனைவரும் சமஸ்கிருதத்தை பயன்படுத்துறது மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இரண்டாவது இடத்துல இருக்கிறது நாகாலாந்தில் இருக்க லாங்குவா அப்படின்ற கிராமம். இந்த கிராமம் இந்தியா மியான்மருக்கு இடையில இருக்கிற ஒரு புவியியல் எல்லை கோட்டில் அமைஞ்சிருக்கிறதால இங்க இருக்கிற மக்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா மகாராஷ்டிரா மாநிலத்துல அகமத் நகர் அப்படின்ற மாவட்டத்துல இருக்கிற கிராமங்கள் தான். இந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு கதவுகளே இல்லையா. இங்கு வாழக்கூடிய மக்கள் தங்கள் உடைமைகளை இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்ற தைரியத்துல இன்று வரைக்குமே கதவுகள் இல்லாம தான் வீடுகளை வடிவமைக்கிறாங்க. பாம்பை கண்டால் படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா மகாராஷ்டிரால இருக்கிற ஷெட்பால் கிராமத்துல கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் அதிக அளவுல காணப்படுது. ஆனா இந்த பாம்புகளை பார்த்து குழந்தைகள் கூட பயப்படாதான், அந்த பாம்புகளோட விளையாடுமா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற கிராமம் என்ன அப்படின்னா பீகாரில் இருக்கிற கைமூர் அப்படின்ற மலையில் அமைஞ்சிருக்கிற பர்வான் அப்படின்ற ஒரு கிராமம். இங்கே என்ன மர்மம் இருக்குது அப்படின்னா திருமணமே செஞ்சு கொள்ள விரும்பாத மக்கள் இங்கே இருக்காங்களாம். தேவையற்ற காரணங்களுக்காக அவங்க திருமணம் செஞ்சுக்க விரும்ப மாட்டாங்களாம். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கிராமத்துல வீடுகளை விட கோயில்கள் தான் அதிகமா உள்ளது. இதுக்கு காரணம் இங்கு வசிக்கும் மக்கள் காலணிகளை அணிய மறுக்கிறாங்க. இந்த கிராமமானது வெள்ளக்கவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது.